வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நீங்கள் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் கண்டிப்பாக பிடிக்குங்க. இந்த ஸ்வீட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கேங்க. இது வெள்ளை அவல், உங்ககிட்ட சிகப்பு அவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அவல் நல்லா முறுமுறுன்னு உடையணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், நல்லா மாவாக முறுமுறுன்னு உடஞ்சிருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவங்க. இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேன்லேயே 1 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேங்க. இதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காயை வறுக்கும் போதே நல்ல ஒரு மணம் வருங்க. பாருங்கள், இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவலை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போது நான் அடுப்பில் அதே பேன் வச்சுருக்கேங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். கூடவே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாங்க. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணுங்க. நீங்கள் இதை அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே செய்யலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவலை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் அந்த கரண்டியால் நல்லா உடச்சி விட்டு கலந்து விடலாங்க. இப்போது நல்லா கலந்தாச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 பொருள் இருந்தால் போதும். நம்ம இந்த சுலபமான லட்டை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சுங்க. பேனில் ஒட்டலை பாருங்கள். இப்போது கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போதே நம்ம இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான லட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இந்த லட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறனால நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. நாங்கள் இப்போது இந்த சுவையான லட்டுவை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.